Hello boys and girls, let's draw something. Guys, இந்த வீடியோட ஃபோக்கஸ் என்னன்னா, நான் எப்படி ஒரு பிக்சரை ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி முடிக்க போகிறேன்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ். அண்ட் இதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ். அண்ட் ஐ ஹவ் ஸ்டார்டட் த பிக்சர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் as I've said before. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஆல்வேஸ் ட்ரா ஃப்ரம் டாப் டு பாட்டம்னு. சின்ஸ் we are doing an outline and since I have an experience to not make a mess, we are starting the drawing from bottom to top. நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் மை ட்ராயிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் செகண்ட் இஸ் நான் என் பென்சில் அவ்வளோவா நான் ப்ரெஷர் பண்ணலை. அவுட்லைன் போடும்போது எப்போவுமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பென்சிலில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்க முடியாது. எரேஸ் பண்ணாலும் தேர் வில் பி ட்ரேசஸ் பிஹைண்ட் இட். ஒன்ஸ் நீங்கள் பர்ஃபெக்டான அவுட்லைன் போட்டுட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் சாலிடான ஒரு ஸ்ட்ரோக் போடலாம். நீங்கள் எப்போ ட்ராயிங் பண்ணும்போது அவுட்லைன் போடுற டைமில் பென்சில் வந்து ஸ்மஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்கள் கைக்கு கீழே டிஷ்யூ பேப்பர் ஆர் பேப்பர் வச்சு ட்ரா பண்ணுங்கள். அண்ட் பொறுமையாக பண்ணுங்கள். ட்ரா பண்ணும்போது அவுட்லைன் போடும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பென்சில் வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும். அதான் கைஸ், நம்ம அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேடிங் தான் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸில் ஹேச்சிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம் யூஸிங் மைக்ரோ பென்ஸ். நான் எப்படி இந்த ட்ராயிங்கை எப்படி ஷேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.